வணக்கம் மக்களே, இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா வித்தியாசமாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். குயிக்காக செஞ்சிடலாங்க, 5 நிமிஷம் போதும். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான். என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். அதுலேயும் பார்த்திங்கன்னா ரெட் அவல் இருக்கும் இல்லைங்களா, அதை தாங்க எடுத்திருக்கேன். 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வெள்ளை அவல் இருந்தால் கூட அதில் கூட பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட ரெட் அவல் இருக்கிறதுனால நான் இதில் வச்சு தாங்க செய்கிறேன். இதை வந்து நம்ம போட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அதே கப் அளவில் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. ஒயிட் சுகரை கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. இதுதான் நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ எடுத்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ நீங்கள் வெல்லம் எடுக்கிறீங்கன்னா அதில் வந்து மண்ணோ கல் மாதிரிலாம் இருக்கும். அதனால் அந்த தண்ணியை கொதிக்க வச்சு அதை வடித்து எடுத்துக்குங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூளை ஆட் பண்ணிப்பீங்க. அந்த மாதிரி இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் அடிக்காத போது. ஃபஸ்ட்டு போடலைன்னா இந்த மாதிரி தூளை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கிறேங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த ஸ்வீட்டுக்கு இன்னமும் நல்லாவே இருக்கும், ஹெல்த்தியானதாகவும் இருக்கும்ன்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அவல் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தாலும் ஓகே தான். உங்களுக்கு இன்னும் நைஸாக வேணும் அப்படின்னா அந்த மாதிரி கூட அடிச்சுக்குங்க. இந்த பதம் ஓகே. கொஞ்சம் குறைன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது நல்லா சலசலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். இதுக்கு பாகு பதம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம வந்து இந்த அவல் அடித்ததை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி நீங்கள் நல்லா அதை கிண்டிக்குங்க. ஏன்னா ஒரே இடத்துல போடும்போது அது கெட்டி கட்டிடும். நீங்கள் வந்து கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே சீக்கிரமாகவே இந்த அவல் ஃபுல்லாக இந்த தண்ணியை சக் பண்ணிக்கும். ஸோ சக் பண்ண உடனே ஒரு 5 நிமிஷம் தாங்க. குயிக்காக இந்த ஸ்வீட்டை செஞ்சிடலாம். யாராவது கெஸ்டெல்லாம் வந்துட்டாங்கன்னா ஈஸியாக இதை வந்து சீக்கிரத்தில் செஞ்சிடலாம். கேசரி செய்கிறத விட வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள், ஹெல்த்தியானதும் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பனக்கற்கண்டோ பனவெல்லமோ இந்த மாதிரி ஆட் பண்ணி செய்யும் போது பார்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஸ்வீட்டில் வந்து லைட்டாக சால்ட் ஆட் பண்ணுற பழக்கம் இருக்கும். அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிறேன். இதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்படுங்க. ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டேன். இதை நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி ஃபுல்லாக அந்த இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உருண்டு வரும். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ட்ரை ஃப்ரூட்ஸ் நான் எதுவுமே இன்றைக்கி ஆட் பண்ணலைங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் இதில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீஸாக கேக் மாதிரி கூட இதை வந்து கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு ஷேப் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வேணும் அப்படின்றதுனால அந்த மாதிரி தான் நான் பண்ணுறேன். ஸோ இதை ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. வெள்ளை அவல் வச்சும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது ரெட் இல்லைனாலும் வெள்ளையிலையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராகவே வரும். ஸோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக இந்த மாதிரி ரவுண்டாக உருண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் நம்ம ஷேப் எடுத்து வச்சுக்கலாம். நான் எப்படி அந்த ஷேப் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி தாங்க எடுத்துக்கிறேன். சாம்பார் கரண்டி இருக்கும் இல்லைங்களா, அதில் தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எடுத்துகிட்ட பிறகு சூட்லேயே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாகவே வந்துடும். இந்த கரண்டியில் வந்து லைட்டாக நீங்கள் நெய் ஆட் பண்ணி அதில் வந்து ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் வைக்கணுன்னா உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்து இந்த ஸ்வீட் எடுத்து உள்ளே ப்ரெஸ் பண்ணி போட்டிங்கனாலே உங்களுக்கு எந்த ஷேப் எடுக்கிறீங்களோ அந்த ஷேப்பில் வந்துடும். ஸோ சூப்பரான அவல் ரெட் அவல் ஸ்வீட் தயாராகிடுச்சு பாருங்கள். இலைங்கள்லாம் வைக்கணுன்னா கூட இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டை எடுத்து வச்சிங்கனாலே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியானதும், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸ்நாக்ஸ்க்கு ஏதாவது தேவைப்பட்டாலும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாத இதான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உடனே தெரிய வரும். நம்ம இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.